அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் இருந்து விமானம் மூலம் இன்று மாலை எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைப்பில் இணைகிறார். கிருபா, வணக்கம். இதுகுறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வனிதா. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி அன்புமணி சந்தித்து பேசியிருக்கிறார். இதில் பாமக நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். அப்போது ராமதாஸை கூட்டணியில் இணைக்க வேண்டாம் என இபிஎஸ்ஸிடம் அன்புமணி நிபந்தனை வைத்ததாக கூறப்படுகின்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இபிஎஸ் அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். பாமகவுக்கான தொகுதி எண்ணிக்கை முடிவு செய்யப்படும் எனவும் அவர் கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அன்புமணி பாமக தொண்டர்கள் எதிர்பார்த்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருப்பதாக தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் பாமக அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கக்கூடிய எந்த ஒரு சூழலில் பாமகவுக்கு 25 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பி தொகுதியும் வழங்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் தான் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி செல்லும் அவர் அங்கு அமித்ஷா, பியூஷ் கோயல் ஆகியோரை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணியில் பாமக இணைந்திருக்கக்கூடிய எந்த ஒரு சூழலில் இபிஎஸ்ஸின் டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வனிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருபா.